சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மெய்யநாதன் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய செயலாளர் மருத்துவர் டாரிஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை இயக்குனர் திரு விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே, நான் முதல்வன் திட்ட முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களே, போட்டித் தேர்வுகள் பிரிவு மிஷன் டைரக்டர் திரு சுதாகரன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே, பணியாளர்களே, பயனாளிகளே, முன்னாள் படை வீரர்களே, வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் 1000 பேருக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது, அதே போல குடிமைப் பணிகள் தேர்வு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் தேர்வுகளுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு கட்டணமில்லா ஹாஸ்டல் வசதியை தொடங்கி வைப்பது, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு திறன் பயிற்சியை தொடங்கி வைப்பது, அதேபோல் தமிழ்நாடு டிஎன் ஸ்கில்ஸ் மற்றும் ஹேக்கத்தான் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவது என இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு திசைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாளைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள், நாளைய ரயில்வே, வங்கி அதிகாரிகளான உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், உற்சாகம் அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். எந்த ஒரு தேர்வையும் எதிர்கொள்ளணும்னா, ஃபேஸ் பண்ணா நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், நம்ம மேல் நம்பிக்கை வேணும். குறிப்பா போட்டித் தேர்வுக்கு தயாராகணும்னா நம்பிக்கை மட்டும் பத்தாது, கூடுதலா தன்னம்பிக்கை வேணும். அப்படி தன்னம்பிக்கையோடு போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிச்சு விடாமுயற்சியோடு தயாரிக்க வரும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசினுடைய பாராட்டுக்குரியவர்கள். அதே மாதிரி நாட்டுக்காக உழைச்ச முன்னாள் படை வீரர்களும் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய 10 இடங்கள்ல பல்வேறு திறன் பயிற்சிகளை பெற இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற அந்த குடையின் கீழ ஏராளமான விஷயங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. பள்ளிகள்ல உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகுப்புகள், கல்லூரிகள்ல திறன் சார்ந்த பயிற்சிகள், வேலைக்கு போறவங்களுக்கு திறனை வளர்ப்பதற்கான அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. நான் முதல்வன் திட்டத்தின் பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இளைஞரையும் அவரவர் துறையில முதல்வராக உருவாக்கணும். அதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம், முதலமைச்சருடைய ஒரே இலக்கு. இந்த திட்டம் தொடங்கிய 2 வருஷத்துல இதுவரைக்கும் 30 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு சேலரி 2 லட்சத்திலிருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரியில வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேரறிஞர் அண்ணா பள்ளி கல்வியை தரம் உயர்த்தினார்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உயர்கல்வியில எல்லோருக்கும் சென்று சேர திட்டங்களை தந்தார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறன் பயிற்சி, வேலை வாய்ப்பு என்று தமிழ்நாட்டின் இளைஞருடைய வாழ்வில் ஒளியேற்றி வருகின்றார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து நிறைய இளைஞர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான ஒன்றிய அரசு பணிகளுக்கு நிறைய பேர் தேர்வாகி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போக்கு சில வருடங்களுக்கு முன்பு சற்று குறைய ஆரம்பிச்சது, உங்களுக்கு தெரியும். இந்த இடைவேளையை போக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை சென்ற ஆண்டு தொடங்கி வச்சாங்க. அது மட்டுமல்ல, போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. அதன்படி அரசு நடத்துகின்ற குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ல வெற்றி பெற்றால் அவர்கள் 1000 பேருக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை, உதவித்தொகை வழங்கப்படுது. சென்ற ஆண்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்ச்சி பெற்ற 453 பேருக்கு தலா ரூபாய் 25,000 வீதம் மொத்தம் 1,13,25,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்படுவதற்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமே 36 பேர் தான் யூபிஎஸ்சி தேர்வில் வென்றிருந்தாங்க இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பு. ஆனா இந்த திட்டம் வந்த பிறகு முதல் ஆண்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து 47 மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வென்றிருக்கிறாங்க. இந்த திட்டம் வருவதற்கு முந்தைய ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் டாப் 100 லிஸ்ட்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கூட தேர்வாகவில்லை. ஆனா இந்த திட்டம் வந்த பிறகு சென்ற ஆண்டு அகில இந்திய அளவில்
முதல் 100 டாப்பர்ஸ் லிஸ்ட்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 6 பேருமே நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சவங்க. அது மட்டுமல்ல, நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்குவதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து 585 பேர் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் கிளியர் செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்திய பிறகு 632 பேர் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதுல 278 இளைஞர்கள் நான் முதல்வன் திட்டத்தால் நேரடியாக பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் இந்த திட்டத்துடைய நான் முதல்வன் திட்டத்துடைய வெற்றி. இங்கே ஊக்கத்தொகை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, மற்ற அதிகாரமிக்க பணிகளுக்கு தேர்வாகணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். போட்டித் தேர்வு அப்படின்னாலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்கிறாங்க. என்னதான் கடினமா உழைச்சாலும் மிக சிலருக்குத்தான் அந்த அரசு பணி கிடைக்கின்றது. திறமை இருந்தாலும் சரியான வழிகாட்டுதலும் பொருளாதாரமும் இல்லாத காரணத்தால் பலரால் தொடர்ந்து தேர்வுக்கு தயாராகிற நிலை இல்லை. இவற்றால சாதாரண குடும்ப பெண்ணில் இருந்து வரும் பல ஆயிரம் இளைஞர்கள் நம்மால யூபிஎஸ்எஸ்சி எல்லாம் கிளியர் பண்ண முடியுமா, ஒரு வாட்டி வாய்ப்பை தவறவிட்டா அடுத்த அட்டம்ஸ்க்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ள முடியுமா, சென்னை மாதிரியான மாநகரங்களில் தங்கி படிக்கணும்னா அதிகமா செலவாகுமே அப்படின்னு பல்வேறு கேள்விகள், தடைகளை பற்றி நீங்க சிந்திச்சிருப்பீங்க. இதற்கு தீர்வு காணுகின்ற வகையில நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேர்ல போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா ஸ்டடி ஹால் வசதி மற்றும் உறைவிட பயிற்சி திட்டத்தை இங்கே நாங்கள் துவங்கி வைக்கின்றோம். யூபிஎஸ்சி போட்டித் தேர்வு பயிற்சிக்கு பெயர் போன சென்னை அண்ணா நகரில் இதற்காக 1000 மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி ஹால் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் கிளியர் செய்கின்ற 1000 மாணவர்கள் கட்டணமின்றி அந்த ஸ்டடி ஹாலை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் சென்னை, கோவை, மதுரை மண்டலங்களில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் பணிகளுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு கட்டணமில்லா ஹாஸ்டல் வசதியை நம்முடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காரப்பாக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சேலம் ஆகிய இடங்களில் 3 தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போட்டித் தேர்வுக்கு எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கட்டணமில்லா விடுதி வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து யோசித்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இதனை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய அரசு பணி எனும் உங்கள் கனவு வெல்லட்டும். தமிழர்கள் அதிக அளவில் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்னும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சென்ற ஆண்டு தமிழ்நாடு திறன் போட்டிகளை தொடங்கி வைத்தோம். மாநில அளவில் வெற்றி பெற்ற 87 பேர் தேசிய அளவில் நடைபெற்ற இந்தியா ஸ்கில்ஸ் போட்டியில பங்கேற்றாங்க. அந்த தேசிய அளவிலான போட்டிகள்ல 6 தங்கப்பதக்கம், 8 வெள்ளி பதக்கம், 8 வெண்கல பதக்கம், 9 சிறப்பு பதக்கம் என தமிழ்நாட்டு இளைஞர்கள் பதக்கங்களை குவிச்சிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய திறன் போட்டிகள்ல தமிழ்நாடு இந்திய அளவில் 10வது இடத்துல இருந்தது. இந்த ஆண்டு 10வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கின்ற விதமாக தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம், வெள்ளி பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 50,000, வெண்கல பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 30,000, சிறப்பு பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 25,000, மற்ற இதர பங்கேற்பாளர்களுக்கு ரூபாய் 20,000 என ரொக்க பரிசுகளை இங்கே வழங்கியிருக்கின்றோம். மேலும் தமிழ்நாடு ஹேக்கத்தான் போட்டிகளை நம்முடைய துறை சார்பாக நடத்தினோம். அதில் பல்வேறு மாவட்டங்கள் பெறப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப உதவியோடு இனமேட்டுவாக தீர்வினை காணும் வகையில் பல்வேறு படைப்புகளை இங்கே தந்திருக்கிறீங்க. தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் டிஎன் அலுவலர்கள், முதலீட்டாளர்கள் அடங்கிய தேர்வுக்குழு மூலம் அந்த படைப்புகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் சிறந்த 50 படைப்புகளுக்கு கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த முன்னெடுப்புகள், பரிசு தொகைகள் எல்லாம் நம்முடைய அரசு இளைஞர்களை கை தூக்கி விட வேண்டும் எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுகிறது என்பது சிறந்த உதாரணம். ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் திறமைக்கு சரியான களம் அமைத்து கொடுக்கும், கரம் பிடித்து அழைத்து செல்லவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கின்றது. எனவே முன்னேறி செல்லுங்கள், வெற்றி உங்களுக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.